morning to all. Last class continue நம்ம class பார்க்க போறோம். இப்ப heading வந்து taxonomic aids. Taxonomic aidsனா வகைப்பாட்டு துணை கருவிகள் சொல்லுவாங்க. வகைப்பாட்டு துணை கருவிகள். நம்ம ஒரு பிளான்ஸ் வந்து வகைப்படுத்த போறோம். அதுக்கு துணையா இருக்கக்கூடிய சில இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டூல்ஸ்னு கூட சொல்லலாம். அதை தான் நம்ம துணைக்குன்னு சொல்லுவோம். பாருங்க. Taxonomic aids are the tools. Taxonomic aids are the tools for the taxonomic studies. Taxonomic studies என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வகைப்பாட்டியலை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கு உதவக்கூடிய எல்லா டூல்ஸுமே taxonomic aids தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ some techniques producers and stored information that are useful in identification and classification of organisms are called taxonomic aids. என்ன சொல்றேன்னா வகைப்பாட்டு கருவிகள் என்பது அதாவது உயிரினங்களை இனங்கண்டறிய ஐடென்டிஃபிகேஷன் உயிரினங்களை வந்து இனங்கண்டறியவும் அதை வகைப்படுத்தவும் உதவக்கூடிய எல்லா டூல்ஸுமே, அதாவது ஒரு பிளான்ஸ் இருக்குன்னா அந்த பிளான்ஸை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணவும் அதே நேரத்தில் அந்த பிளான்ஸை கிளாசிஃபிகேஷன் பண்ணவும், அதாவது இனங்கண்டறியவும் வகைப்படுத்தவும் உதவக்கூடிய டூல்ஸ். ஒரு பிளான்ஸை இனங்கண்டறியவும் அதை வரிசைப்படுத்தவும் உதவக்கூடிய டூல்ஸ் தான் டாக்ஸானமிக் எய்ட்ஸ்னு பேர். தே ஆர் ரிக்வயர்டு இன் ஆல்மோஸ்ட் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்டடீஸ் ஃபார் தியர் ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார் ஃபைண்டிங் தியர் ரிலேஷன்ஸ் வித் அதர்ஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா செயல் நுட்பங்கள் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து பயாலஜி சொல்லக்கூடியது வந்து உயிரியல் துறை, அதை சார்ந்த அனைத்து பிரிவுகளிலுமே they are required almost all branches biological studies, அதாவது உயிரியல் துறையை சார்ந்த அனைத்து பிரிவுகளிலுமே இந்த டூல்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். எல்லா துறைகளிலுமே இந்த டூல்ஸ் இருக்குது. என்ன டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஐடென்டிஃபை பண்ணணும், கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும், நேமிங்னா நேம் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது இருக்குது. அதாவது பயாலஜிக்கல் ப்ராக்டிஸ் சொல்லக்கூடிய எல்லா துறைகளிலுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபைண்டிங் ரிலேஷன்ஸ் வித் அதர்ஸ். சம் ஆஃப் த டாக்ஸானமிக் எய்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டாக்ஸானமிக் எய்ட்ஸ் சொல்லக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீனா என்னென்னா திறவுகள் சொல்லுவாங்க, திறவுகள். அடுத்து ஃப்ளோரா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தாவரங்கள் பட்டியல்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரிவிஷன்ஸ் சொல்லக்கூடியது அதாவது தாவர தொகுப்புகள், அதாவது ஃப்ளோராடைய தொகுப்பு. அடுத்து மோனோகிராஃப்னு கூடது தனி வரைவு நூல்கள், தனி வரைவு சொல்லக்கூடியது. அப்புறம் கேட்லாக், அப்புறம் ஹெர்பேரியம், பொட்டானிக்கல் கார்டன்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவரங்களை இனங்கண்டறியவும் அதை வகைப்படுத்தவும் உருவாக்கப்பட்ட சில எய்ட்ஸ், சில டூல்ஸ் சொல்லலாம். எது? கீ, ஃப்ளோரா, ரிவிஷன்ஸ், மோனோகிராஃப், கேட்லாக், ஹெர்பேரியம் அண்டு எனக்கு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து ஒரு கீ டாக்ஸானமிக் எய்ட்ஸாக இருக்கின்றாங்க. இதில் நம்ம ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கீன்னு சொல்லக்கூடிய ஹெட்டிங். கீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா திறவு. கீனா என்னது? திறவுகள், வகைப்பாட்டு திறவுகள் என்று பெயர். கீனா வகைப்பாட்டு திறவுகள் என்று பெயர். பாருங்க, taxonomic keys are the tools for the identification of unfamiliar plants. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அன்ஃபெமிலியர்னா அறிமுகம் இல்லாத தாவரங்களை சரியாக இனங்கண்டறிய இந்த கீ பயன்படுது. கீ எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா, அன்ஃபேமிலியர் பிளான்ஸ்னா அறிமுகம் இல்லாத தாவரங்களை சரியாக இனங்கண்டறிய. திஸ் கீ ஆர் ஃபேஷன் அண்ட் கேரக்டர்ஸ் விச் ஆர் ஸ்டேபிள் அண்ட் ரிலியபிள். ஸ்டேபிள்னா பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலையானதாக இருக்கும், அதே நேரத்தில் நம்பக்கூடியதாக இருக்குன்றாங்க. அப்போ கீ எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா, எந்த ஃபேமிலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் இல்லாமல் இருக்கோ அந்த அறிமுகம் இல்லாத ஃபேமிலிகளை, அந்த குடும்பங்களை சரியாக கண்டறிவது. குடும்பம்னு சொல்லலாம், அல்லது தாவர குடும்பம்னு சொல்லலாம், அதை கண்டறிய. அதே நேரத்தில் இந்த கீனா என்ன, ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது ஒரு ஃபார்முலான்னு சொல்லுங்களேன், அதுதான் கீன்றது. அப்போ அதே நேரத்தில் இது வந்து நிலையானது, நம்பக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. பாருங்க,
இன் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கீ இஸ் பாருங்க டைக்டோமஸ் கீ, அதாவது டைக்டோமஸ் கீ அப்படின்றாங்க. டைக்டோமஸ் கீனா இது வந்து பார்த்தீங்கன்னா திரவு கிளைத்தல் சொல்லுவாங்க, அதாவது திரவு கவட்டு கிளைத்தல் சொல்லுவாங்க. டைக்டோமஸ் கவட்டு கிளைத்தல். இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் டூ கன்சிஸ்டிங் contrasting statement, two contrasting character. It consists of a sequence of two contrasting statements. இதில் வந்து இரண்டு முரண்பற்ற கூறுகளை கொண்டிருக்கும். கீழே வந்து இரண்டு முரண்பற்ற கூறுகள், அதாவது கூறுகள் சொல்ல கொள்கை இருக்குன்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தோமே, a fair contrasting statement is known as a couplet. கப்லெட்னா ஜோடிகள் எனப்படும். ஒன்று வந்து ஜோடி, ஒன்று வந்து ஜோடி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூற்றும் அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா the each statement is known as let. லெட்னா துப்பு, லெட்னது துப்பு எனப்படும். அப்போ திரவு கூற்றுகளை பயன்படுத்தி சரியான தகவல்களை அழகணும். அதாவது இந்த ரெண்டை வச்சு கப்லெட் அண்ட் லெட்டை வச்சு ஒரு பிளானட்ஸை வந்து கரெக்டாக நம்ம என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. வித் கீஸ் நேரவிங் டவுன் கேரக்டர் ஃபவுண்ட் இன் பிளான். ஒரு பிளான்ட்டை சரியாக இனம் கண்டறிய முடியும்னு சொன்னாங்க. எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்லெட் அண்ட் கப்லெட்னா ஜோடின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி லெட்டுனா துப்பு, இரண்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்போ தாவரங்களை வந்து சரியாக இனம் கண்டறிய, அறிமுகமில்லாத தாவரம் சரியாக இனம் கண்டறிய எது பயன்படுனா கீ தான் பயன்படு சொல்கிறாங்க. கீ வந்து பயன்படு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து கிடைப்பது. அடுத்து சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் அதாவது கீக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃப்ளார்ஸ் கிரீன் கலர்டு. ஃப்ளார்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ் வந்து கிரீன் கலர்டு, அதே நேரத்தில் ஃப்ரூட்டிங் கேலக்ஸ் என்க்ளோசிங் த ஃபெர்ரி. என்க்ளோசிங் த ஃபெர்ரி. எக்ஸாம்பிள் வந்து பைசாலிஸ். எக்ஸாம்பிள் வந்து பைசாலிஸ் சொல்லுவாங்க, பைசாலிஸ் சொல்லக்கூடிய. அப்போ ஒரு ஃப்ளார் இருக்குது சொல்கிறாங்க. ஃப்ளார் வந்து கிரீன் கலர், ஃப்ளார் வந்து கிரீன் கலர். ஃப்ரூட்டிங் கேலக்ஸ் என்க்ளோசிங், ஃப்ரூட்டை வந்து கவர் பண்ணக்கூடிய என்க்ளோசிங் வந்து பெர்ரின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பழுப்பு நிறமுடையவை. கிரீன் கலர்னா பழுப்பு நிறமுடையவை. கனி வளர்ந்து புள்ளி இதழ் உரையால் மூடப்படாமல், அதாவது மூடப்பட்டுள்ளது. அதாவது கனி வளர்ந்துருக்கு, அது வந்து கேலக்ஸ் என்ற உரையினால் மூடப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பைசாலிஸ். இது வந்து ஒரு கீ சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதிலே பியில் வந்து ஃப்ளார்ஸ் ஒயிட் ஆர் வயலட். ஃப்ளார்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை ஊதா நிறமுடையவை. அதே இதில் ஃப்ரூட் கேலக்ஸ் நாட் என்க்ளோசிங் பெர்ரி. இதை வந்து ஃப்ளார், அதாவது கனி வளர்ந்துருக்கு, அதை வந்து கேலக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணால் மூடாமல் இருக்குன்றாங்க. அடுத்து ஹெட்டிங் பாருங்கள், 2Aன்றாங்க இல்லையா? இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து கொரலா ரொட்டேட் ஃப்ரூட் பெர்ரி. அதாவது அள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சுழல் அள்ளி வட்டம்ன்றாங்க. ஒரு ஃப்ளாரில் வந்து அள்ளி வட்டம் இருக்கும், கேலக்ஸ் கருத்து கூட அள்ளி வட்டம் இல்லையா? அந்த அள்ளி வட்டம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழல் வடிவத்தில் இருக்கும். சுழல் வடிவம்னா கனிகள், அதாவது சுழல் வடிவம் கொண்டது. கனிகள் வந்து சதை இது. ஆனால் இந்த தாவர கனிகள் வந்து எப்படின்னா பெரினா சதை அதாவது சதை வடிவம் காண்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து சொலானம். அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொரலா வந்து ஃப்ரல் ஷேப்பில் இருக்கும். கொரலா வந்து எப்படி இருக்கும்? ஃப்ரல் ஷேப்பில் இருக்குன்றாங்க. ஃபார்ம் ஏ பாருங்க, சால்வர் பாருங்க, ஃப்ரூட்டிஸ் கேப்சூல். ஃப்ரூட்டிஸ் வந்து கேப்சூல், அதாவது அள்ளி வட்டம் வந்து ஃப்ரல் ஷேப்பில் இருக்கும். கனிகள் வந்து வெடிகனி. கேப்சூல்னா என்னது? வெடிகனி வகைன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுலேயே 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் லீவ்ஸ்னா இதில் இருக்கக்கூடிய அதாவது ரேடியல் லீவ்ஸ் பிரசன்ட். ஃப்ளார்ஸ் இன் ரெசிமோஸ். ஃப்ரூட்ஸ் வந்து வித்தவுட் ஃப்ரீக்கிள்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேரன்மை இலைகள் பெற்றவை. பூக்கள் வந்து நுனி வளர் மஞ்சளில் காணப்படும். கனிகள் முட்களற்றவை. கனிகளில் வந்து முட்கள் கிடையாது. ஃப்ரீக்கிள்ஸ்னா கனிகள் முள் கிடையாது. ஃப்ளார் வந்து நுனி மஞ்சள், அதாவது ஃப்ளார் வந்து நுனி மஞ்சளில் காணப்படும். அதே மாதிரி லீவ்ஸ் வந்து ரேடியல் லீவ்ஸ் ஆர் பிரசன்ட். ஆரப்போக்கு இலைகள் வந்து காணப்படுன்றாங்க. அதாவது ரேடியல்னு என்னது? ஆர சொல்லலாம், அல்லது வந்து வேரன்மை இலைகள். எக்ஸாம்பிள் வந்து நிக்கோட்டியா. அடுத்து பாருங்க, ரேடியல் லீவ்ஸ் ஆப்ஷன். இதில் வந்து வேரன்மை லீவ்ஸ் கிடையாது. ஃப்ளார்ஸ் வந்து சாலிடரி. ஃப்ளார்ஸ் வந்து தனித்து காணப்படும். ஃப்ரூட்ஸ் வித் இருக்குன்னா இதனுடைய கனிகளில் முட்கள் காணப்படும். எக்ஸாம்பிள் வந்து தட்டுவா. இந்த மாதிரி முட்கள் காணப்படும்.
கனிகளில் முட்கள் காணப்படும் அப்படின்றது ஒரு கீ. கனிகளில் முட்கள் காணப்படும்னா உடனே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, இது வந்து இந்த பிளான்ஸ் தான் காணப்படும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்து வித்தவுட் பிக்லெட்ஸ், அதாவது முள் காணப்படாது. ஏதாவது ஒரு கீ இருந்தால் மட்டும்தான் ஒரு சரியான ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, another டைப் ஆஃப் கீ ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பாலிக்ளேவ் அது மல்டி என்ட்ரி கீ சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இனியும் சில இருக்குன்றாங்க. அது வந்து தாவரப்பேர் அறியாத மற்றொரு வகை தாவரப்பேர். அதாவது another டைப் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் த பாலிக்ளவ்னா, அதாவது தாவரப்பேர் அறிய மற்றொரு வகை பல்வழி திறவு முறை. பல்வழி திறவு முறை என அழைக்கப்படுகிறது. அவைகளில் பல்வேறு வகை பண்புகளின் தொகுப்புகளை கொண்டுள்ளன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூமரஸ் கேட்டகரி இருக்குது. கேட்டகரி ஸ்டேட்டஸ் இருக்குது. தாவரங்களை அறிந்து கொள்வதற்காக நிறைய நியூமரஸ் கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. த யூசர் செலக்ட் ஆல் ஸ்டேட்ஸ் வாஸ் த ஸ்பெசிமன். இருக்கக்கூடிய யூசர் செலக்ட்ஸ் ஆல் ஸ்டேட்ஸ் த மேட்ச் த ஸ்பெசிமன்னா அந்த பண்புகளின் தொகுப்புகளுக்கு வருங்க ஒவ்வொரு பல்வேறு வகை பண்புகளின் தொகுப்புகளை கொண்டுள்ளன. இதனை பயன்படுத்துபவர் தங்களது மாதிரியோடு பொருந்துவவைகளை தேர்வு செய்யலாம். இதை பயன்படுத்துகிறவங்க வந்து தங்களுடைய மாதிரியோட பொருத்தி பார்ப்பாங்க. அது சரியாக இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா. அடுத்தது ஃப்ளோரான்னு சொல்லப்படுது. ஃப்ளோரானா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃப்ளோரான்றது தாவர தொகுப்பு புத்தகம் பேர். ஃப்ளோரானது தாவர தொகுப்பு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவர தொகுப்பு புத்தகம் தான் ஃப்ளோரா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தாவர தொகுப்பு புத்தகத்தை தான் என்னது ஃப்ளோரா என்று சொல்கிறாங்க. ஃப்ளோரா. அப்போ ஃப்ளோரான்னு சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா இஸ் த டாக்குமெண்ட். Flora is the document of all plant species in a given geographic area. அப்போ flora is the document. Flora is the document of all plant species in given geographic area. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் பூமியில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் எல்லா தாவரங்களையும் தொகுத்து அவற்றை இனங்கண்டறிய வகைப்பாட்டு திறவுகோளுடன் வெளிப்படும் புத்தகம் தான் ஃப்ளோரா. அது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படக்கூடிய எல்லா பிளான்ட்ஸையும் பற்றி ஒரு தொகுத்து அவருடைய இனங்கண்டறிய பயன்படக்கூடிய ஒரு புத்தகம் தான். இனங்கண்டறிய பயன்படக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளோரான்னு சொல்லி என்று அழைக்கப்படுகிறது. ஃப்ளோரா என்று அழைக்கப்படுகிறது சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க ஏரியா இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃப்ளவரிங் சீசன்னா தாவர தொகுப்பு. இந்த தாவர தொகுப்பில் தாவரங்களின் பெயர் மட்டுமல்லாது அத்தாவரங்களின் பூக்கும் காலங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃப்ளாரிங் சீசன். இதில் வந்து ஃப்ளாரிங் சீசனை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்டிங் சீசன், ஃப்ரூட்டிங் சீசன். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிவன் ஜியோகிராஃபிக் ஏரியா. அதாவது இது வந்து கனிகள் உருவாகும் காலமும் தெரிஞ்சுக்கலாம், பூக்கும் காலத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் அது பூமியில் எந்த அளவுக்கு பரவுது, அந்த தாவரம் வந்து எந்த அளவுக்கு பரவுது என்ற அறியவும் இந்த புத்தகம் பயன்படுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு இடத்தின் அரிதான மற்றும் குறும்பரப்பு, அதாவது வரையிடை சிற்றினங்கள். எண்டமிக்னா என்ன அவங்களுக்கு பேர் அழைக்கணும், அதான் சொல்றாங்க பாருங்க. இதில் வந்து இந்த ஃப்ளோராவில் ஒரு பிளான்ட்ஸுடைய ஃப்ளாரிங் சீசன், ஃப்ரூட் சீசன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிவன் பை ஜியோகிராஃபிக் ஏரியா. பூமியில் எந்த அளவுக்கு பரவி கிடக்கிறதையும் அந்த ஃப்ளார் வந்து எப்பெல்லாம் ஃப்ளார் அதாவது பூக்கும், அது எப்பெல்லாம் கனி கொடுக்கும்ன்றதையும் தெளிவாக இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றாங்க. அடுத்து இட்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் த ரேர் ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ்னா இடைவெளி சிற்றினங்கள் வந்து இந்த ஏரியாவில், அதாவது பூமியில் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறத அறியவும் இது பயன்படுத்துகிறாங்க. இந்த புத்தகம் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த புத்தகத்தை பார்த்தா ஒரு பிளான்ஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளோரா ஆஃப்
தமிழ்நாடு பாருங்க கார்னட்டிக் பை த கேஎம் மேத்யூ. கேஎம் மேத்யூன்னு சொல்லக்கூடிய சரி மேத்யூ அவர் பேர் வந்து கேஎம். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ தமிழ்நாட்டு கார்நாடிக் தாவர தொகுப்பு பட்டியல். இங்கே என்ன சொல்கிறாங்க, எடுத்துக்காட்டுக்கு எதை பார்க்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கார்நாட்டிக் பை த கேஎம் மேத்யூ. அந்த ஃப்ளோரா பாருங்க categorized based and the scope and area covered. Scope and area covered. அதாவது தாவர தொகுப்பு பட்டியலை பார்த்தா உங்களுக்கு விவரம் தெரியும்ன்றாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து லோக்கல் ஃப்ளோரா. அடுத்து வந்து லோக்கல் ஃப்ளோரான்றது லோக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடியது. பாருங்க, இட் கவர் த லிமிட்டெட் ஏரியாஸ். இது வந்து கவர் லிமிட்டெட் ஏரியாஸ், யூஸ்வலி ஸ்டேட், கண்ட்ரி, சிட்டி ஆர் மவுண்டன் ரேஞ்ச். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மலைத்தொடராக இருக்கலாம். அதாவது லோக்கல்னா இது லிமிட்டட் ஏரியாஸ், யூஸ்வலி ஸ்டேட்டாக இப்போ நம்ம ஸ்டேட்டில் ஓகேங்களா, நம்ம ஸ்டேட்டாக இருக்கலாம், அல்லது நம்ம கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை நம்ம சிட்டியாக இருக்கலாம், ஆர் மவுண்டன் ரேஞ்ச் ஓகேங்களா. அதாவது மாநிலத்தில் வந்து அதாவது மலையில் சிறு குறிப்பிட்ட தொடர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஃப்ளோரா காணப்படுது. லோக்கல் ஃப்ளோரானா லோக்கல், அதாவது உள்ளூர் தாவர புத்தகம் என்று பேர். லோக்கல் ஃப்ளோரானா என்னது, உள்ளூர் தாவர புத்தகம் எங்கெல்லாம் காணப்படும்னா நம்ம நாட்டை பற்றி நம்ம நாட்டில் காணப்படக்கூடிய தாவரங்களை பற்றி நம்ம ஸ்டேட்டில் இருக்குது, நம்ம கண்ட்ரியில் இருக்குது, நம்ம சிட்டியில் இருக்குது. மவுண்டன் ரேஞ்ச், ஒரு மவுண்டன் ரேஞ்சில் ஒவ்வொரு மலைத்தொடரை பற்றி அந்த மலை காணப்படைய தாவரங்களை பற்றி விரிவாக புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அந்த புத்தகம் வந்து நம்ம லோக்கல்லே வாங்கிக்கலாம். அதான் லோக்கல் ஃப்ளோரான்னு சொல்கிறேன். லோக்கல் ஃப்ளோரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ளோரா பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளோரானா எடுத்துக்காட்டுக்கு இப்போ பாருங்களேன், திருவண்ணாமலை மாவட்டம், அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பாருங்க அந்த மாவட்ட தாவர புத்தகம் திருவண்ணாமலை சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, அந்த மாவட்டத்துடைய புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜயசங்கர், அது வந்து விஜயசங்கர், கே ரவிக்குமார் அண்டு பி ரவிச்சந்திரன் இவங்க தான் அந்த 3 பேர் தான் அந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. இவங்க 3 என்ன செஞ்சாங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களை பற்றி எங்கெங்கே தாவரங்கள் என்னென்ன தாவரங்கள் இருக்குது, அது எவ்வாறு பரவி இருக்குது, அது எவ்வாறு அந்த தாவரங்கள் பூக்கும் காலம், அது கனி கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்ற எல்லாத்தையும் தெளிவாக அந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் வந்து அந்த மாவட்டத்தில் கிடைக்கும்ன்றாங்க. அடுத்து பாருங்க அதாவது ரீஜினல் ஃப்ளோரான்னு சொல்லணும்னா அதாவது மண்டல தாவர புத்தகம் சொல்லக்கூடியது. பாருங்க, இட் இன்க்ளூட்ஸ் லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியா. இந்த பூமியில் வந்து பெரும் பகுதி, அதாவது பூமியுடைய பெரும் பகுதி ஆர் பொட்டானிக்கல் ரீஜியன்னா தாவர மண்டல பகுதியின் பட்டியலாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பூமியின் பகுதியே எழுதப்பட்ட புத்தகம். பூமியில் பெரும்பகுதியை உள்ளடக்கிய புத்தகம், பெரும்பகுதியை பற்றி தெளிவாக எழுதப்பட்ட புத்தகம்னு சொல்கிறாங்க. அல்லது பொட்டானிக்கல் தாவர புத்தகம் சொல்லுவாங்க, அதாவது மண்டலத்தின் தாவர புத்தகம். எடுத்துக்காட்டு இது யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃப்ளோரா தமிழ்நாடு கார்னட்டிக் கேஎம் மேத்யூ தான் எழுதியிருக்காரு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1983 இந்த ஃப்ளோரா மெட்ராஸ் பிரசிடென்சி பை ஜேஎஸ் கேம்பிள். அவர் பேர் வந்து ஜேஎஸ் கம்பிள் சொல்லக்கூடிய கம்பிள் மற்றும் அதாவது ஃபிஷரிங், கம்பிள் அண்ட் ஃபிஷரிங் 2 பேரும் தான் அந்த புத்தகத்தில் இருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அதாவது காண்டிமெண்டல் ஃப்ளோரா சொல்கிறது. இது வந்து கண்டங்களின் தாவர புத்தகம். ஒவ்வொரு கண்டங்களில் இந்த மாதிரி தாவரம் காணப்படுறது சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். கண்டம் விட்டு கண்டம்ன்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு கண்டங்கள் காணப்படுது. இதை வந்து யார் எழுதியிருக்காங்க பார்ப்போம். The flora cover entire continent. Example, the flora of Ethiopia. Flora Europea by D.A. Webb. என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா D.A. இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவை சார்ந்த தாவரவியல் விளக்க புத்தகம். இது வந்து D.A. வெப்னு சொல்லக்கூடிய எழுதியிருக்காரு. எழுதிய புக்கு வந்து ஒவ்வொரு கண்டங்களிலும் எந்த மாதிரி தாவரங்கள் காணப்படும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் வந்து ஐரோப்பிய நாடை சேர்ந்தது, அதனால சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எலக்ட்ரானிக் ஃப்ளோராஸ். இப்போ எலக்ட்ரானிக் ஃப்ளோராஸ் என்ன பார்த்தீங்கன்னா மின்னணு தாவர தொகுப்பு புத்தகம் என்று பேர். மின்னணு தாவர தொகுப்பு புத்தகம். இது வந்து பாருங்கள், இட் இஸ் நத்திங் பட் த டிஜிட்டலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஏ ஃப்ளோரா.
பப்ளிஷர் ஆன்லைன். இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆன்லைனில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ புத்தகத்தை வாங்கி படித்து தெரிகிறத விட, அதே நேரத்தில் அந்த புத்தகத்தை ஒரு தாவரத்தை பற்றி தெரியணும்னா புத்தகத்தை வாங்கி படிக்கிறத விட நீங்கள் ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதை தான் சொல்லுவாங்க, இட் இஸ் நத்திங் பட் த டிஜிட்டலைஸ்டு ஃபார்ம் ஏ ஃப்ளோரா பப்ளிஷ்டு ஆன்லைன். எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளோரா சைனா. அதாவது சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீன தாவர புத்தகம், அதாவது சீன தாவர புத்தகம். இது வந்து தாவர அடையாளம் காணுதல் மற்றும் தகவல் பெற உதவும் ஒரு கருவியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீனாவில் உருவாக்கப்பட்ட அந்த புத்தகத்தில் ப்ரொவைட்ஸ் த இன்ஃபர்மேஷன்னா தாவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள, தாவரங்கள் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஸ் அன் ஐடென்டிஃபிகேஷன் டூல். இதே அந்த புத்தகத்தில் தாவரங்களை பற்றி அடையாளம் காண, தகவல் பெற, ஒரு தாவரத்தை அதாவது இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களை பற்றி அடையாளம் காண, அதே நேரத்தில் தகவல் பெற உதவும் கருவியாக இந்த ஃப்ளோரா ஆஃப் சீனா பயன்படுத்த சொல்கிறாங்க. ஃப்ளோரா ஆஃப் சீனா பயன்பாடு. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மோனோகிராஃப். அடுத்து வந்து மோனோகிராஃப் சொல்லுவாங்க. மோனோகிராஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோனோகிராஃப் சொல்லக்கூடிய வந்து உலக வகைப்பாட்டு படிநிலை வரைவு நூல் சொல்லக்கூடியது. அப்போ மோனோகிராஃப் இஸ் ஏ கம்ப்ளீட் குளோபல் அக்கௌண்ட் ஆஃப் ஏ டாக்ஸான் ஆஃப் எனி ரேங்க். என்ன சொல்ல அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட குடும்பம், ஒரு குறிப்பிட்ட காலத்துலனா ஒரு அதாவது ஒரு சீசனில் ஒரு குடும்பம், பேரினம், சிற்றினம் போன்ற தாவர வகையோட குழுவின் மொத்த விளக்கத்தையும் தாங்கி உள்ளாங்க. என்ன சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப முக்கியமானது பாருங்கள். ஏ மோனோகிராஃப் இஸ் ஏ கம்ப்ளீட் குளோபல் அக்கவுண்ட் ஆஃப் டாக்ஸான் ஆஃப் எனி ரேங்க். ஒரு ஃபேமிலி, ஜீனஸ் ஆர் ஸ்பீசிஸ். இதில் ஒரு ஃபேமிலி தாவரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய குடும்ப பேரினமாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி ஸ்பீசிஸ்னால் ஒரு குறிப்பிட்ட வகை தாவரமாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த தாவரம் வந்து இந்த உலகத்தில் எங்கெல்லாம் காணப்படுது அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் தான் இது. கிவன் ஏ டைம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஃபேமிலி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு உலகம்புல எந்த அளவுக்கு பரவி கிடக்கு, உலகம்புல எவ்வாறு பரவி கிடக்கு, அதேமாதிரி குறிப்பிட்ட பேரினங்கள் எந்த அளவுக்கு பரவி இருக்கு, அதே சிற்றினங்கள் எங்கே பரவி இருக்கு. அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்குவாங்க. அதை பற்றி தெரிந்து கொள்ள உதவக்கூடிய புத்தகம் தான் அந்த மோனோகிராஃப்னு சொல்லக்கூடியது. அதுபோல திஸ் இன்க்ளூட்ஸ் எக்ஸிஸ்டிங் த டாக்ஸானமிக் நாலேஜ் அண்ட் ரிலிவெண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த குரூப் கன்சர்ன் த அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, பிளானாலஜி, அதாவது பாலினாலஜி, குரோமோசோம் நம்பர் அண்டு பைலோஜினி. இதில் வந்து அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரத்தை பற்றி உள்ளமைப்பியல், தாவரத்தின் அனாட்டமினா உள்ளமைப்பியல், அதே நேரத்தில் தாவரனுடைய பயோகெமிஸ்ட்ரி, அதனுடைய வேதிப்பொருள், அதாவது உயிர் வேதிப்பொருளை பற்றியும், பாலினாலஜினா அது எவ்வாறு இனப்பெருக்கம் பண்ணுதுன்னு சொல்லக்கூடிய குரோமோசோம் நம்பர், தாவரனுடைய அந்த குறிப்பிட்ட தாவரனுடைய குரோமோசோம் நம்பர் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் அதாவது பைலோஜினின்றது அதனுடைய பரிணாமம், அதாவது பார்த்தீங்கன்னா பைலோஜெனி, அதாவது மரபுவழி தொடரை பற்றி தெரிந்து கொள்ள உதவுறாங்க. இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடிங் எக்ஸ்டென்சிவ் லைஃப், அதாவது லைஃப் கிரியேஷன் ரிவ்யூ. அதே நேரத்தில் இது எக்ஸ்டென்சிவாக இது எந்த அளவுக்கு விரிவாக, அதாவது இந்த குழுக்கள் வந்து எந்த அளவுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது வெளியிடப்பட்ட, அதாவது குழுக்கள் தகவல் வந்து தொகுப்பு எக்ஸ்டென்சிவ் எந்த அளவுக்கு அந்த புக்குடைய இது நேம் வந்து எந்த அளவுக்கு பரவி இருக்கு. ஆல் நாமன்கிளேச்சர் இன்ஃபர்மேஷன் விளக்கங்கள், பெயரிடல், அதாவது நாமன்கிளேஷனா தாவரங்களுக்கு பெயரிடல் மற்றும் விளக்கங்கள், ஐடென்டிஃபிகேஷன் கீ, ஆல் டெக்ஸ்டா கிரியேஷன் ஸ்பெசிமென்ஸ், எக்ஸாமினேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேப். அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தாவரங்களுக்கு வந்து ஒரு சரியான விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த இதில் கொடுத்துருக்கு. அது வந்து கண்டுபிடிக்க உதவும் திறவாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் தேர்வு செய்த மற்றும் ஆசிரியரின் பேரும் இங்கே இருக்கும். இப்போ வந்து ஒரு தாவரத்தை வந்து ஒரு ஆசிரியர் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அது கண்டுபிடிச்சாங்க. அதை சொல்கிறாங்க ஐடென்டிஃபிகேஷன் கீ ஆல் டெக்ஸ்டா. சிச்சுவேஷன் அப்படின்னா சிச்சுவேஷன் ஸ்பெசிமென்னா ஆசிரியர் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்பெசிமென், அதை பற்றி. அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூஷனாக எந்த அளவுக்கு பரவி இருக்கு, அதோடைய மேப் எல்லாம் அடங்கியதான் அந்த மோனோகிராஃப் சொல்கிறாங்க. மோனோகிராஃப் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.